வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் வித் கல்பனா. இந்த வீடியோவில் கோவில் புளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. முதல்ல ஒரு வாணலில் ஆயில் எதுவும் சேர்க்காம காய்ந்த மிளகாயை வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த காய்ந்த மிளகாவுடைய அளவு ஒரு 15 காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்தது 15 கிராம் அளவுள்ள தனியாவை இதே போல் ஆயில் எதுவும் சேர்க்காம வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மிளகாய் தனியாவோட அளவு 400 கிராம் அளவுள்ள அரிசியை சாதமாக வடித்து எடுத்துருக்கேன். அதனுடைய அளவு சாதத்தோட அளவு மாறும்போது மிளகாய் தனியாவோட அளவும் மாறுங்க. வறுத்த இந்த தனியாவை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் வறுத்து எடுத்துடலாம். மிளகும் வெந்தயம் வறுத்தாச்சுங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. வறுத்த இந்த மிளகாய் தனியா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தூள் பண்ணி எடுத்துக்கலாங்க. அது வரைக்கும் நல்லா ஆறட்டும். அடுத்தது புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய், 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், 3 காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்தது புளி கரைசல் சேர்த்துக்கலாங்க. புளியை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கணும். நல்லா தண்ணி விட்டு கரைச்சி எடுத்தோன்னா புளிக்குழம்பு கொதிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால நம்ம திக்காக கரைச்சி எடுத்துக்கணும். இந்த புளி தண்ணியில் சேர்த்துருக்க புளியோட அளவு 50 கிராம் இருக்குங்க. இந்த புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அடுத்தது 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுப்பு மீடியமான ஃப்ளேமில் இருக்கட்டும். புளி தண்ணி 20 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கரண்டியை வச்சு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணுங்க. ஆறின இந்த மிளகாயை தூள் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக பவுடர் மாதிரி அரைக்கக்கூடாது. இந்த அளவு இருக்கணும். புளிக்குழம்பு எப்படி வந்திருக்கு பாருங்கள். புளிக்குழம்பு கெட்டி பதத்துக்கு வந்திருக்கு. மேலேயும் சுற்றி ஆயில் நல்லா மிதந்துட்டு வருது பாருங்கள். தூள் பண்ண இந்த புளியோதரை பொடியை இதில் சேர்த்துடலாங்க. தூள் பண்ண இந்த பொடியை மொத்தமாக சேர்க்கக்கூடாது. பாதி பொடி தான் குழம்புல சேர்க்கணும். பாதி பொடியை அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பை நல்ல சிம்மில் வச்சுருங்க. புளிக்குழம்பு கொதிக்கும்போது மேலெல்லாம் தெளிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்தது வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த புளிக்குழம்புல ஆயில் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த புளிக்குழம்பு நல்லா கொதிக்கும்போது ஆயிலெலாம் மேலே தெளிக்க ஆரம்பிச்சிடும். புளிக்குழம்பு சுண்டுனதுக்கு அப்புறமா 4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போது 4 டீஸ்பூன் ஆயில் இந்த புளிக்குழம்புல சேர்த்துக்கலாங்க. புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். புளிக்குழம்பு ஆறுனதுக்கப்புறமா சாதத்தில் போட்டு கலந்துடலாங்க. அடுத்தது 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை, இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க. சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். வறுத்த இந்த வேர்க்கடலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சாதத்தில் முதல்ல கலந்து எடுத்துக்கலாம். ஆயிலோடு சேர்த்து கலந்துக்கணும். இந்த மாதிரி ஆயிலோடு கலக்கும்போது சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ரொம்ப உதிரி உதிரியாக இருக்கும். இந்த மாதிரி முதல்ல நம்ம கலந்து வச்சுக்கலாங்க. தூள் பண்ண பொடியை முதல்ல குழம்புல கொஞ்சம் சேர்த்தோம். இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்துக்கலாம். இதுக்கப்புறம் தான் புளிக்குழம்பு சேர்த்துக்கணும். இந்த புளிக்குழம்பு இப்போ சேர்த்து கலந்துக்கலாங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் சேர்த்துக்கணும்.
முதலே புளிக்குழம்பு சேர்த்தோன்னா சாதம் ஒன்றோட ஒன்று இழஞ்சிடும் கலக்கும்போது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோவில் புளியோதரை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டேஸ்டி ஃபுட் வித் கல்பனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளவங்களுக்கும் பார்க்குற வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.